பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாய் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். ரோமர் 12ஆம் அதிகாரம் 21வது வசனம் சொல்லுகிறது, நீ தீமையினால் வெல்லப்படாமல் தீமையை நன்மையால் வெல்லு. ஆம் தேவப்பிள்ளையிலே, தீமையை நன்மையால் வெல்லணுமா? நிறைய பேர் நமக்கு தீமை செய்வாங்க. தீமைக்கு தீமை செய்வது மனித சுவாபம் தேவப்பிள்ளை. ஆனால் தீமை செய்தவங்களுக்கு நன்மை செய்கிறது தெய்வீக சுவாபம் தேவ பிள்ளைகளே. ஆம் தேவ பிள்ளைகளே, ஆம் இன்னைக்கு நிறைய நேரத்தில் நமக்கு நிறைய தீமை செஞ்சுருவாங்க ஜனங்க. ஆனால் அவங்களுக்கு நாம் தீமை செய்யணும்னு நம்ம நினச்சோன்னா அந்த தீமை நம்மளை தான் பாதிக்கும். அதனால் தெய்வீக சுவாபத்தில் சார்ந்து கொண்டு அவங்க எனக்கு தீமை செஞ்சாங்க, அதை கர்த்தர் பார்த்துக்குவார், நான் அவங்களுக்கு நன்மை செய்வேன் என்று சொல்லி பாருங்க தேவ பிள்ளைகளே. யோசேப்பு வாழ்க்கையில் தன் சகோதரர்களெல்லாம் தீமை செய்கிறாங்க. ஆனாலும் அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கு. அவங்க சகோதரர்லாம் இடத்துல உதவிக்கு வரும்போது அவங்களுக்கு அவர் சொல்கிற ஒரு வார்த்தை, நீங்களோ எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், அதை கர்த்தரனுக்கு நன்மையாய் மாற பண்ணினார் என்று சொல்லி அந்த ஜனங்களை யோசேப்பு ஆசீர்வதிச்சுமா போகிறாரு. தேவப்பிள்ளை, ஜனங்கள்லாம் உங்களுக்கு தீமை செய்ய நினைக்கலாம், ஆனால் நீங்கள் நல்லதே நினைங்க. தேவப்பிள்ளை, உங்களுக்கு யாரும் தீமை செய்ய முடியாது. ஏன்னா கர்த்தர் உங்கள் கூட இருந்து உங்களுக்காக உதவி செய்வார். ஆம் தேவப்பிள்ளை, ஒருவனுக்கும் நீங்கள் தீமை செய்யாதிருங்கள் என்று எல்லா மனுஷருக்கும் முன்பாக யோக்கியமானதை செய்ய நாடுங்கள் என்று இதே அதிகாரத்தில் 12ஆம் அதிகாரத்தில் 17வது வசனம் சொல்லுகிறார். அது மாத்திரம் இல்லாமல் நீங்கள் உதாசனத்துக்கு உதாசனம், தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வாதத்திற்கென்று அழைத்திருக்கிறார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அதனால அநேகரை ஆசீர்வதிங்கள். ஆம் தேவ பிள்ளை, கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாய் வைப்பார்.